ஒரு வேலை கிடைக்காம இருக்கேன். அண்ணன் கடைக்கு வாடான்னாரு, சரி போலான்னு பார்த்தா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன அவ்வளோ வீக்காவா இருக்கேன்? என்னமோ இன்னைக்கே மேல போயிடுவேன்ற மாதிரி பேசுறேன். ஏன் இப்படி காலங்காத்துல துக்கரித்தனமா பேசுறீங்க? எனக்கு நடக்க போற துக்கத்தை ஊருக்கே சொல்ற மாதிரி அப்படி ஒரு பேய் மழை. எந்த வீட்லயும் கார்த்திகைக்கு விளக்கு கூட ஏத்த முடியல. அண்ணே, ஒரு பால் போட டின் வேணும்ண்ணே. என்னங்க, நீங்க கடைக்கு போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? மழை இப்படி பேஞ்சிட்டு இருக்கப்பா வெளியில போக சொல்லிட்டு இருக்க? இல்லத்த, காலையில இருந்து புள்ள அழுதுட்டு இருக்குன்னு சொல்றாரே. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏண்டா, அவதான் கூறுகெட்டத்தனமா பேசிட்டு இருக்கானா? நீ வேற இப்படி பேசிட்டு இருக்க? ஏண்டி, பசிக்குதுன்னு வந்தவனை கவனிக்காம அம்மையார் ஊருக்கு சேவை செய்ய அனுப்புறீங்களோ? மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். அண்ணா நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, புள்ள வேற அழுதுட்டு இருக்கா. இப்ப நீங்க கடைக்கு போயிட்டீங்கன்னா யார் சமாதானம் பண்றது? நீங்க வர்ற வரைக்கும் அழுதுட்டு இருப்பாளா? சரி ஜோர, நீ இரு, நானே பாத்துக்கிறேன். சுந்தரி, தோசை சுட்டு வை, நான் வந்து சாப்பிட்றேன். சரிங்க. நீ வாப்பா, வா. வாங்க உள்ள. வர வர இந்த வீட்டுல என் பேச்ச கேட்க கூடாதுன்னு கங்கணம் எல்லாம் கட்டிட்டு இருக்குதுங்க. பொம்பளையா இவ? வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு சாப்பாடு போடுவாளா? அதை விட்டுட்டு இவனுக்குன்னு வந்து வாச்சிருக்காளே. ச்சே, கருமம். இந்தப்பா. என்னப்பா, போகாம இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? வாங்க, நான் உங்களை வீட்டை விட்டு போயிடுறேன். ஏன்பா, குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, போ. ரொம்ப நன்றி. நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஐயோ, என்னாச்சு? கேட்டியாப்பா? அடி பாவி, என் மகனை அநியாயமா கொண்டு போட்டு
ஐயா கதிரே, உன்னை இப்படி உயிரோட தொலைக்கிறதுக்காக உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கினேன். யாரோ பெத்த புள்ளையோட பசிக்கு இறக்கப்பட்டு போன மனுஷனுக்கு இப்படியா நடக்கும்? ஏமா பழி ஏத்துக்க மாட்டான்னு சொல்றது நிஜமா தானே இருக்கு. ச்சே, என்ன ஒரு கொடுமை. அப்போ ஒரு மனுஷன் நல்லது நினைக்கிறது தப்பா? அவர் முடிவை தெரிஞ்சுக்கிட்டுதான் அன்னைக்கு காலையில அப்படி ஒரு சந்தோஷத்துல பேசினாரோ என்னமோ தெரியல. சரியா அவர் இறந்த 30வது நாள் கோவில்ல விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்த அன்னைக்கு ராத்திரி தான் சூர்யா பிறந்தா. பிறந்த பச்சை புள்ளையும் விவரம் தெரியாத மத்த 2 பிள்ளைங்களுமா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் யார் துணையா இருப்பாங்கன்னு நான் கலங்கி தவிச்சு நின்னப்பதான் என் பயம் தேவையில்லாததுன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அம்மா, அப்பா ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னீங்க, எப்பம்மா வருவாரு? மதி, அம்மாவை சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. சமத்து குட்டியில இங்க வா வா. அண்ணி, நீங்க கொஞ்சம் சகஜமாகணும் அண்ணி. இன்னும் நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? பிள்ளைங்களுக்காவது நீங்க திடமாக வேண்டாமா? தயவு செஞ்சு நேரத்துக்கு சாப்பிடுங்க. இப்படிலாம் இருக்காதீங்க அண்ணி. எனக்கு இப்ப உங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு. தம்பி, 2 பேரும் உள்ள போய் விளையாடுறீங்களா? போங்க, கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ. வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. என்ன விஷயம்? எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? உங்களை பார்த்து பேசி சில முடிவுகள் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். சரி வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வசந்தா, 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 அந்த பாய எடுத்துட்டு வந்து போடு. வாங்க வாங்க வாங்கம்மா. போடு. உட்காருங்க. உட்காருங்க. எப்படிமா இருக்க? என்ன எல்லாரும் திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உன் விஷயமா தாமா. உட்காருங்கம்மா. தம்பி, சுந்தரி பக்கத்து ஆட்கள்லாம் வந்து கடை கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து பாகம் பிரிச்சு கொடுத்தா நல்லதுன்னு அபிப்பிராயப்படுறாங்க. அதான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம் தம்பி. ஆமா. யாரு உங்களை எல்லாம் சுந்தரி வர சொன்னாளா? ஐயோ, சுந்தரிக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அவளுக்கு எடுத்து பார்த்து செய்ய ஆள் இல்ல. அதான் நாங்களா கலந்து பேசி அவளுக்கு ஒரு வழியை காட்டி விடலான்னு வந்தோம். நல்லா இருக்கே. எங்க வீட்டு சொத்தை பாகம் பிரிக்கிறதுக்கு நீங்களா யாரு? பங்கு பாகம் பேச வந்தது கூட எனக்கு தப்பா தெரியல. எங்களை விட்டு எங்க அண்ணன் தானங்க போனாரு. நான் இருக்கேன்ல. ஏன் அண்ணிய பிள்ளைங்களெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? நல்லா பாத்துக்கங்க. இன்னைக்கு தேதிக்கு கடையில இருக்கிற சரக்கு, கடை, கட்டடம் எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் வரும். ஆஹா, ஏம்பா, நீயும் அண்ணன் கூட இருந்து கடையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்க. உனக்கும் சுந்தரிக்கும் சரி சமமா பிரிச்சா ஆளுக்கு 50,000 ரூபாய் வரும். ஏன் தம்பி, நீ பங்கு பணத்தை கொடுத்துறியா இல்ல கடையை யாருக்காவது வித்துடலாமா? பெரியவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கணக்கு வழக்கெல்லாம் காட்டினது
எனக்கு பங்கு கேட்டு இல்ல, என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது என் அண்ணனோட உழைப்புலையும் அண்ணியோட அப்பா தந்த முதல்லையும் தான் வளர்ந்துருக்கு. அதை அவங்களுக்கே மொத்தமா கொடுத்துருங்க. இது என் அண்ணன் பேர்ல இருக்கிற கடை. அது ஆலமரம் மாதிரி வளரணும். அதான் என்னோட ஆசை. அண்ணியே இதுக்கு ஓனரா இருக்கட்டும். நான் எப்பவும் போல வேலைக்காரனாவே இருந்துட்டு போயிடுறேன். கடையெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அண்ணியா பார்த்து எனக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான். என் அன்னிக்கும் பிள்ளைங்களுக்கும் நான் துணையா நிக்கணுங்க. அது என் கடமை. தயவு செஞ்சு அதை தடுத்துடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இல்ல தம்பி, எத்தனை கதை கேட்டிருக்கோம். இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். நாளைக்கு காசு பணம் சொத்துன்னு வரும்போது தேவையில்லாத பிரச்சனை வரும்ல. எதுக்கு வம்பு? இப்பவே தெளிவா பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோமே. நான் குறுக்க பேசுறதுக்கு எல்லாரும் என்ன மன்னிக்கணும். அவருக்கு மட்டும் இவர் தம்பி இல்ல, எனக்கும் தான். எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் துணையா நிப்பேன்னு என் குழந்தைனார் சொன்னார் பாருங்க. அது போதும் எனக்கு. அவர் பார்த்து பாரு. மேற்கொண்டு இத பத்தி பேசக்கூட எனக்கு பிடிக்கல. இத பாருமா, உங்க குடும்பத்தை பிரிச்சு பார்க்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இல்ல. நடைமுறையில சொத்துல பெரிய பிரச்சனை வந்து எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு நிக்குது. நாமளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏன்னா எப்பேற்பட்ட மனுஷனையும் பணம் வந்து பகையாளியா ஆக்கிறோம். நாளை பின்ன உங்களுக்குள்ள அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லம்மா, இப்பவே சுமூகமா பேசி தீர்த்துக்கிட்டா பின்னால எல்லாருக்கும் நல்லது தானம்மா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு எங்களுக்குள்ள சங்கடம் பிரச்சனைன்னு நீங்க வந்து நின்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. என் புருஷனுக்கும் அவர் தம்பிக்கும் நடுவுல இன்னைக்கு தேதி வரைக்கும் பணம் ஒரு பிரச்சனையாவே இருந்ததில்ல. இனிமேலும் அப்படித்தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த பேச்சு இதோட விட்டுருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். இது என் புருஷன் மேல சத்தியம். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு என்ன நடந்திருக்கும்னு. எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப நயமா நல்லவன் மாதிரி வேஷம் போட்ட உன் குழந்தை பேருக்கு 2-3 மாசம் வச்சு நல்லா பாத்துக்கிட்டு அப்புறம் உங்களை எல்லாம் துரத்தி விட்டானாக்கும். இல்லங்க, சொன்ன வார்த்தைக்கும் அதிகமா நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டாரு. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? அவரு என் பிள்ளைங்க மேல ரொம்ப அக்கறையா தான் இருந்தாரு. கடைக்கு போயிட்டு வரும்போது அதுங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வருவாரு. அவர் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சுதான் எதுவா இருந்தாலும் தருவாரு. ஏய் குட்டிங்களா, எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? அப்பா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. நடராஜ் இங்க வா, இங்க வா. வா வா நடராஜ், ஓடியா 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 ஓடியா. இங்க பாத்தியா முறுக்கு, அடுத்து என்ன பிஸ்கட்டு, இது பொரி உருண்டை சாப்பிடலாமா? பொரி உருண்டை சாப்பிடலாம். இந்தா நடராஜுக்கு, நடராஜுக்கு ஃபர்ஸ்ட். மதி சாப்பிடு மதி. நித்யா குட்டி இந்தா நீ பிடி. சஞ்சய் நீ ஒண்ணு வாங்கிக்கிறியா? இந்தா. சூர்யா குட்டி இந்தா நீ சாப்பிடுறியா? உன் பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறியே, உன்னை பெத்தவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? இப்ப ஏன் பிள்ளைங்க தான் அனாதை மாதிரி இருக்கு. என்ன நீ இது? நடராஜ் அழுதுகிட்டே இருக்கா? அவங்க அப்பா கை மேலேயே தலை வச்சு தூங்கி பழகிட்டானா, அது ஞாபகம் வந்து சொல்ல தெரியாம அழுதுட்டு இருக்கான். சரி விடுங்க நீ, நான் என் கூட படுக்க வச்சுக்கிறேன். தம்பி எழுந்திருப்பா, சித்தப்பா கூட படுத்துக்கோ. வா 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 வா. அண்ணே, குட்டிக்கு நீங்க போய் பால் ஆத்தி கொடுங்க. அழாத அழாத அழாத, வாச்சலாம் வாச்சலாம். அதான் சித்தப்பா வந்துட்டேன்ல, இனிமே அழக்கூடாது சரியா? நம்ம ஒன்னா படுத்துக்கலாம். அழாத அழாத, அழக்கூடாது.
சரி சரி அழாதுன்னு சொல்றல்ல, அழக்கூடாது. சரி 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 சரி. டேய் சஞ்சயை தூக்கி கீழே படுக்க வை. ஆமா, ரொம்ப முக்கியம். ஏன் புள்ள தரையில கிடக்கணும், இவன் மெத்தையில படுக்கணுமா? ஏய் கத்தாத, அண்ணி காதுல விழப்போகுது. விழட்டுமே, தலையை எடுத்துருவாங்களோ? ராத்திரி தூங்கும் போது மட்டும்தான் என் பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்கீங்க. மத்த நேரம் பூராவும் உங்க அண்ணன் பிள்ளை தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. இப்ப அதுக்கும் வேட்டு வச்சுட்டாளா புண்ணியவதி? ஏய் வாயை மூடிட்டு சஞ்சய் கீழே படுக்க வைக்க போறேன் இல்லையா? போ. இப்படி ஒரு மனுஷி இருப்பாளா என்ன? சம்மந்தி, நீங்க உங்க சோக கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன பண்றது, என் உடம்பு வாக அந்த மாதிரி. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் பரவாயில்ல சம்மந்தி, நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் அவர் என் பிள்ளைங்க மேல பாசமா இருக்கிறது வசந்தாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானா ஒதுங்கி இருந்தேன். அப்படியும் அவளுக்கு என் மேல இருந்த கோபம் தீரவே இல்லை.